ஸ்மார்ட் மணி கான்செப்டோட முதலாவது டாபிக் ஃபுல் பிளேக் அண்ட் என்ன இதை எப்படி மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ணி சொல்றேன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதை பார்க்காதாக்கள் வீடியோக்குள்ள லிங்க் கொடுக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அடுத்த மிக முக்கியமான விஷயம் ஃபேவலிகர். இப்ப ஃபேவலிகர் பண்ண என்ன, அதை எப்படி மார்க்கெட்ல கண்டுபிடிக்கிறது, அதை நம்மளோட ட்ரேடுக்கு எப்படி யூஸ் பண்ணி கொள்றேன்னு சொல்லி இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப முதலாவது ஃபேவலிகர் பண்ண என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, மார்க்கெட்ல அப் ட்ரெண்டா இருந்தா சரி, டவுன் ட்ரெண்டா இருந்தா சரி, ஒவ்வொரு கெண்டில்ஸும் மூவ் ஆகும் போது ஒவ்வொரு ஓடத்தையும் ஃபில் பண்ணி கொண்டுதான் போகும். சரியா? இது எப்படி ஈஸியா விளங்கி கொள்றா, இந்த மாதிரி 3 கேண்டில்ஸை நம்ம எடுக்கணும். சரியா? இதை பாத்தீங்கன்னா இந்த 3 கேண்டில் எடுத்திருக்கேன். இப்போ ஃபேவரிகேட் பண்ண இருந்து பாருங்க. இதுல இந்த ஹேண்டில்ற கை இருக்குத்தானே, இந்த ஹேண்டில்ற கை. அடுத்தது இதுல இருந்து 3வது ஹேண்டில், இது 2வது ஹேண்டில், இது 3வது ஹேண்டில். இதுல லோவா வந்து என்ன செஞ்சிருக்கணும் என்றால், இந்த ஹைய ஃபில் பண்ணிட்டு போயிருக்கணும். இந்த இடத்துக்கு வந்து ஃபில் பண்ணிட்டு போயிருக்கணும். இப்படி ஃபில் பண்ணிட்டு போயிருந்தால் இந்த 3 ஹேண்டிலுக்கும் இடையில இருந்த அந்த ஓடர் ஃபில் ஆகிட்டு என்று சொல்லி அர்த்தம். அப்படி ஃபில் ஆகாம ஏதாச்சும் ஒரு ஹெப் இருந்தால் அதைத்தான் நம்ம சொல்லுவோம் ஃபேவலி ஹெப் அப்படின்னு சொல்லி. சரியா? இப்ப இந்த முதலாவது ஹேண்டிலுக்கு 3வது ஹேண்டிலுக்கு மட்டும் இந்த ஹெப் தானே, இதைத்தான் சொல்றது ஃபேவலி ஹெப் என்று சொல்லி. அதே மாதிரி இந்த 3 ஹேண்டிலையும் நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லினால், இது முதலாவது ஹேண்டில், இது 2வது ஹேண்டில், இது 3வது ஹேண்டில். இந்த முதலாவது ஹேண்டிலுக்கும் இந்த 3வது ஹேண்டிலுக்கும் இடையில ஒரு கேப் கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி. இந்த ஹேண்டில் என்ன செஞ்சிருக்கு, அதை வந்து ஃபில் பண்ணாம போயிருக்கு. சில நேரத்துல இந்த ஹேண்டில் என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யல, ஃபில் பண்ணல. அப்படித்தானே? அப்ப இதுக்கு அடுத்ததா வார ஒரு ஹேண்டில் என்ன செய்யும், சம்டைம் இந்த மாதிரி விக்கால வந்து ஃபில் பண்ணிட்டு அப்படியே மேல போகலாம், அல்லது பொடியாலேயே வந்து ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேல போகலாம். அப்படி இந்த மாதிரி இருந்த கெப்பை ஃபில் பண்ணாமல் போயிருந்தா அதை நம்ம சொல்லுவோம் ஃபேவலி கெப் அப்படின்னு சொல்லி. சரியா? டவுன் ட்ரெண்டுக்கும் அதே மாதிரி தான் இப்ப பார்க்கலாம். இது முதலாவது ஹேண்டில், இது 2வது ஹேண்டில், இது 3வது ஹேண்டில். அப்படித்தானே? இப்ப இது 3க்கும் இடையில ஹெப் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம் என்றால், சின்ன ஹெப் ஒன்று இருந்தது. ஆனா அடுத்த ஹேண்டில் வந்து என்ன செஞ்சிருக்காது, ஃபில் பண்ணிட்டு போயிருக்கு. ஆகவே இதை நம்ம ஒரு ஃபேவலி கெப் எடுக்கிறதுக்கு இயலாது. சரியா? அதே மாதிரி இந்த ஹேண்டில் 3ஐயும் எடுத்தோம்டா, இது முதலாவது ஹேண்டில், இது 2வது ஹேண்டில், இது 3வது ஹேண்டில். இது 3ஐயும் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால், இது 3க்கும் இடையில ஒரு சின்ன கேப் கொண்டு இருக்கு. அப்படித்தானே? அப்ப இதை நம்ம ஒரு ஃபேவலி கேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இந்த ஹேண்டில் எதுவுமே இந்த ஸ்டெப்பை வந்து ஃபீல் பண்ணல. அப்படித்தானே? அப்ப அடுத்த ஹேண்டிலோ அல்லது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வர ஏதாச்சும் ஒரு ஹேண்டிலோ வந்து இதை கட்டாயம் ஃபில் பண்ணி தான் போகும். இன்றைக்கு ஒரு ஃபேவலிக்க ஃபில் பண்ணி படல அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்றைக்காச்சும் ஒரு சந்தர்ப்பத்தில் அது அந்த ஓடஸ் எல்லாமே ஃபில் பண்ணி தான் போகும். சரியா? அப்ப இந்த மாதிரி ஃபேவலிக் எப்பண்டா என்னன்னு நீங்க விளங்கி கொள்ளணுமா இருந்தால், ஏதாச்சும் ஒரு 3 ஹேண்டிலுக்கு இடையில காணப்படுற ஒரு கெப்பத்தான் நம்ம ஃபேவலிக் கெப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபேவலிக் கெப் சொல்லி சொன்னால் ஃபில் பண்ணப்படாத ஓடர். சரியா? அப்ப இந்த 3 ஹேண்டில்ஸையும் நம்ம எடுத்தோம்னால், இந்த 3வது ஹேண்டில் தான் இதை ஃபில் பண்ணணும்னு கேட்டால் இல்லை, அதுக்கு பிறகு வார ஹேண்டிலோ அதுக்கு பிறகு எப்பயாச்சும் வார ஹேண்டிலோ வந்து ஃபில் பண்ணிட்டு போகலாம். சரியா? இப்ப இதை எப்படி மார்க்கெட்ல அப்ளை பண்றது, இது என்ன மாதிரி கண்டுபிடிக்கிறேன், இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி கொள்றோம்னு சொல்லி உதாரணங்கள் பார்ப்போம். சரி, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். இது முதலாவது ஹேண்டில், இது 2வது ஹேண்டில், இது 3வது ஹேண்டில். அப்ப இந்த முதலாவது ஹேண்டிலுக்கும் 3வது ஹேண்டிலுக்கும் இடையில ஒரு ஸ்டெப் ஒன்று. அப்படித்தானே? இப்போ பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுண்டு. இப்போ பார்த்தா தெரியும், இதுவரைக்கும் இருந்த ஓடர்ஸ் எல்லாமே இப்ப ஃபில் பண்ணப்பட்டு இப்ப சின்ன ஒரு கேப் ஒன்று இருக்கு. இப்ப அடுத்த ஹேண்டிலோ அதுக்கு பிறகு வர ஏதாச்சும் ஒரு ஹேண்டிலோ இதை ஃபில் பண்ணலாம், ஃபில் பண்ணாம போகலாம். சரியா? இப்ப எந்த ஹேண்டிலுமே இந்த ஃபேவலி கேப்பை ஃபில் பண்ணல. சரியா? அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இதுவரைக்கும் இருக்கிற அந்த ஓடர்ஸ் இன்னும் ஃபில் ஆகாம இருக்கு. சரியா? அப்ப எப்பயாச்சும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க என்ன செய்வாங்க என்றால்,
இந்த இடம் வரைக்கும் மூவ் ஆகி இதுல இருக்கிற ஓடத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்ப நமக்கு என்ன விளங்குது? இப்ப இந்த பேவலி கேப்ப ஃபீல் பண்றது மார்க்கெட்ல வரும். இப்படி வார சந்தர்ப்பத்துல இந்த இடத்தில் நம்ம ஒரு என்ட்ரி ஒன்று ட்ரை பண்ணலாம், பை என்ட்ரி ஒன்று ட்ரை பண்ணலாம். அதுதான் இதனுடைய அர்த்தம். சரியா? இப்ப உங்களுக்கு பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த ஹெப்பை ஃபீல் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஆகவே இந்த இடத்துல நம்ம ஒரு பை என்ட்ரி ஒன்று எடுத்திருக்கலாம். அப்படித்தானே? இதை மட்டும் வச்சுக்கொண்டு பை என்ட்ரி செல் என்ட்ரி எடுக்கிறதுல அதுக்கு நிறைய கன்ஃபர்மேஷன் இருக்கு. அதெல்லாம் பார்த்து தான் நம்ம எடுப்போம். சரியா? அப்ப இந்த மாதிரி என்ட்ரி ஒன்று எடுக்கிறதுக்கு தான் இந்த ஃபேவலி கேப் யூஸ் ஆகும். இந்த ஃபேவலி கேப்பை மட்டும் வச்சுக்கொண்டு என்ட்ரி எடுக்கிறதுல அதுக்கு நிறைய கன்ஃபர்மேஷன் பார்க்க வேண்டி இருக்கு.